வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். அட்டகாசமான சுவையில் சுண்ட வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு லெமன் சைஸ்ல புளியை தண்ணியில கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அந்த அளவு நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிக்கிறப்பவே நம்ம இதுக்கான உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஒவ்வொரு துண்டுகளா இது கூட சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்த உடனே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வேகட்டும். மீன் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீன் உடஞ்சிடாம பொறுமையாக கலந்து கொடுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான டேஸ்ட்ல சுண்ட வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.